ஜெம் பக்தி டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை சுருக்கமாக பார்ப்போம். இன்றைய முக்கிய விசேஷங்களை பார்ப்போம். 30/7/2024 ஆடி மாதம் 14ஆம் தேதி, இன்று செவ்வாய்க்கிழமை, தசமி திதி இரவு 7:32 வரை. அதன் பிறகு ஏகாதசி. பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டிய நாளாக இன்று அமைகிறது. பெருமாள் ஏகாதசி விரதம் இருக்கவங்க இன்னைக்கு இருக்கலாம், ஏன்னா ராத்திரி வந்துடுது அந்த திதி. கிருத்திகை நட்சத்திரம் பகல் 1:45 வரை. அதன் பிறகு ரோகிணி. சித்த அமிர்த யோகம், அதாவது இதில் சித்த அமிர்த யோகம் 2 யோகம் போட்டாங்கன்னா, கிருத்திகை நட்சத்திரம் இருக்க வரைக்கும் சித்த யோகமாகவும், ரோகிணி நட்சத்திரம் வந்தவுடனே அமிர்த யோகமாகவும் மாறும். இதை நிறைய பேர் கேட்குறாங்க, 2 போட்டிருக்காங்களே, இது எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு. 2 நட்சத்திரமாக இருக்கும்போது அதை எடுத்துக்கலாம். இதிலே சிலது யோகம் சரியில்லைன்னு சொல்லுவோம், அது மரண யோகம்னு அர்த்தம். அதுக்கும் அந்த மாதிரி நேரத்தில் நம்ம முக்கியமான வேலைகளை செய்யாமல் இருக்கிறது நல்லது. 12 ராசிகளுக்கான ராசி பலன்களில் மேஷராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு 2ஆம் இடத்துல சந்திரன். 2இல் சந்திரன் இருக்கும்போது புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். புதிய முயற்சிகள் தவிர்க்கிறது என்ன சொன்னால், ஏதாவது ஒரு வீட்டுக்கோ அல்லது தொழில் நிறுவனத்துக்கோ அட்வான்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரியான நிலைகளை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. பொதுப்படியாகவே ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா எதையுமே செய்யக்கூடாது அப்படின்னு எல்லாத்தையுமே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு உட்காராங்க. அப்படி கிடையாது, எல்லாம் செய்யலாம். புது வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் போகக்கூடாது, திருமணம் செய்யக்கூடாது. இது 2 தானே தவிர மற்றபடி திருமணத்துக்கான ஏற்பாடுகளை செய்யலாம், புது தொழில் தொடங்கிறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே செய்யலாம். மேஷராசியில் சந்திரன், மேஷராசிக்கு 2ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா புது புது முயற்சிகளை மட்டும்தான் தவிர்க்கலாம்னு சொன்னேன். ஆனால் நல்ல ஒரு இடம் பார்க்கறது, அதுக்கான ஒரு முயற்சிகளை செய்யறதுலாம் தாராளமாக செய்யலாம். பண நஷ்டம் கொஞ்சம் இன்றைக்கி வரும் சார். தேவையில்லாத ஆட்களுக்கு தேவையில்லாத உதவி செய்கிறதும் தப்பு. அந்த வகையில் இன்றைக்கி உங்களுக்கு பண நஷ்டம் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைக்கி வீண் அலைச்சல், அதான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், தேவையில்லாத அலைச்சல்கள் இன்றைக்கி அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு வரலாம். மனஸ்தாபம், ஏதோ யாரோ கூட வேலை செய்கிறவங்களோ அல்லது வீட்டில் இருக்கவங்களுக்கோ அது ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஏதோ ஒன்று பேச போக அது பெரிய மனஸ்தாபத்தில் முடியலாம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்குது, உற்சாகமான நாள், சுப செய்திகள் சேரப்போகிறது, திருமணம் கைகூட போகிறது, அவ்வளோ அருமையான நல்ல நேரம். இன்னொன்று பார்த்திங்கன்னா, இவங்களுக்கு புத்திரபாக்கியம் சம்மந்தப்பட்ட மிக அருமையான நல்ல செய்திகள் இவங்களுக்கு சேரும். பொதுப்படியாக மேஷராசியில் 2ஆம் இடத்துல இப்போ தற்போதைக்கு குரு இருக்கிறதுனால இவங்களுக்கு என்னென்னா அபரிமிதமான தன லாபத்தை கொடுக்க போகிறார். அது கூடவே எதிரிகளை வெல்லக்கூடிய சக்தியை தருவார். மேஷராசிக்காரர்கள் எதிரிகளை தூளாக்கி அனுப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அருமையான நேரம்னு சொல்லலாம். கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருக்கவங்களுக்கு இன்று சுமாரான நாள். ஏன்னா காரிய தடை தாமதம்லாம் ஏற்படும். ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயமும் ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்பவும் சுறுசுறுப்பாக அந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் ஆரம்பிப்பாங்க. ஆனால் போக போக அவர்களுடைய ஆர்வக்குறைவு கொஞ்சம் ஏற்படும். ஏன் சார் அப்படின்னாக்கா, இவங்களுடைய ராசியிலே குரு பகவான் இப்போ உட்காந்துருக்கார். நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, ஜென்ம குரு ராமர் வனத்திலே அப்படின்னு சொல்லுவோம். கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதமாக இருந்தாலும் 2ஆம் பாதமாக இருந்தாலும் அது அந்த குருனுடைய தாக்கம் நிச்சயமாக இருக்கும். இவர்களுடைய நல்ல பலன்களுடைய சதவீதம் 65% ரிஷபராசிக்கு ராசி கல் பார்த்தீங்கன்னா வைரம். வைரக்கல்லை போட்டு இவங்க ஒரு தொழிலை செஞ்சாங்க அப்படின்னா அபரிமிதமான நல்ல லாபம் கிடைக்கும். சார் நீங்கள் சொல்லிடுறீங்க, அது 2 லட்சம் 3 லட்சங்கிறாங்க, போனால் அதை போய் கையில் போட்டு எப்படி சார் சுற்றுறது அப்படின்னு கேட்பாங்க. வைரத்துக்கு ஈக்குவலான மோதிரம் தான் வெள்ளை ஜிர்கான் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம், ஒயிட் ஜிர்கான். அதை போட்டிங்கனாலும் வைரத்துக்கு தகுந்த பலன்கள் அது நிச்சயமாக கிடைக்கும். இவங்களுக்கு இன்றைக்கி ராசியிலேயே சந்திரன், ராசியிலேயே குரு சந்திர யோகம் அப்படின்னு குரு கூடவே இருக்கிறதுனால ரொம்ப அருமையான நல்ல பலன்கள் கிடைக்கும். அப்படி இவங்களுக்கு ஜென்மத்திலே அவங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால தன லாபம், சாப்பாட்டு சுகம், இதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். ஆனால் என்ன, இவங்க நல்ல ஒரு டிசிஷன் இன்னைக்கு எடுக்கக்கூடாது. முக்கியமான டிசிஷன், ஏதாவது முடிவு ஏதாவது இன்னைக்கு எடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா அது ஜென்மத்திலே சந்திரன் இருக்கும்போது கொஞ்சம் குழப்ப நிலை இருக்கு. கிருத்திகை 2, 3, 4 பாதங்களுக்கு இன்று பயணங்களில் திருட்டு போவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதனால திருடர்கள் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லலாம்.
அவங்களுடைய பொருளை அவங்கவுங்களே வந்து பொறுப்பாக பார்த்துக்க வேண்டிய முக்கியமான நாள். அதே சமயம் வீணான பேச்சு இன்னைக்கு இருக்கக்கூடாது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் வீண் பேச்சில் பேசி வீண் பேச்சு பேசி அது மாதிரி பேசி பேசி இவங்க வந்து பிரச்சனைகளை வரவழைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையுது. அடுத்தது ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு வந்து ஆரோக்கியத்தில் கொஞ்சம் குறைபாடுகள் தேவை. ஆரோக்கிய குறைபாடு எடுத்தாங்கன்னா தேவையில்லாத ஒரு மெடிசன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு அதனால பக்க விளைவுகள், அலர்ஜி, தோல் பிரச்சனை இதெல்லாம் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதே சமயம் வந்து இவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பொருள் தொலைஞ்சிருச்சு அவ்வளோதான் கிடைக்காது அப்படின்னு நினைச்சிருந்த பொருள் வந்து இன்னைக்கு வேற எதையோ தேடப்போக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிச்சயமா இருக்கு. மிருகசீரிஷ நட்சத்திரம் 1-2 பாதம் அரசாங்க ஆதரவு உண்டு. அரசு அதிகாரிகளால லாபங்களும் உண்டு. மொத்தத்தில் இவர்களுக்கு இன்னைக்கு நற்பலன்களாக 70% சொல்லலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் 12ல இருக்கும்போது என்னாகுன்னா காரியங்கள்லாம் வந்து பாதியில நிற்கும். ஏதோ ஒன்று போவீங்க, பாதி தான் முடியும், மீதி வந்து நாளைக்கு தான் வருன்ற மாதிரி ஒரு அமைப்பு இன்னைக்கு காணப்படும். தன நஷ்டம், யாருக்காக ஏதாவது கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு கடன் கொடுத்தீங்கன்னா திரும்பி வராது. அதனால கடன் கொடுக்கவோ கடன் வாங்கவோ கூடாது. ஏன் அப்படின்னா 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது கடன் கொடுத்தா திரும்பி வராது. ஆனால் வாங்குறவனுக்கு அந்த இது இருக்கணும், திரும்பி கொடுக்கணுன்ற எண்ணம் இருக்கணும். இவங்களுக்கே இன்னைக்கு சந்திரன் 12ல இருக்கும்போது அந்த எண்ணம் அவர்களுக்கு வராது. அதனால கடன் கொடுக்கறது, வாங்குறது, ஜாமீன் கைது போகிறது இதெல்லாம் இன்னைக்கு வச்சுக்க கூடாது. மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள் இதுல வருது. அதனால இவர்களுக்கு வந்து நண்பர்களால் அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கும். நண்பர்களுக்கு வந்து உதவி செஞ்சது திரும்பி வரும். அதாவது ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பீங்க, அது ஞாபகமாக உங்களுக்கு திரும்பி வந்து சேர்ந்து உங்களுடைய தற்போதைய கஷ்டமான நிலைமைக்கு அது உதவிகரமாக இருக்கும். திருவாதிரை நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு சார். இன்னைக்கு வந்து திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் நினைச்சதெல்லாம் நடக்கும். அவ்வளோ அருமையான நாள். ஆடை ஆபரணங்கள் சேரும், புதுசாக நகை வாங்குவீங்க, சினிமா, ட்ராமா, மியூசிக்கல் ப்ரோக்ராம் இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான நிகழ்வுகளில் நீங்கள் இருப்பீங்க. புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் மிதுன ராசியில் வருது. அது குருவோட நட்சத்திரம், ரொம்ப அருமையான நட்சத்திரம். இன்னைக்கு வந்து வெளியில் போய் சாப்பிட்லாம், வெளி உணவு சாப்பிட்ணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். எவ்வளோதாலும் ஒரே வீட்டிலே சாப்பிட்ருக்குமே அப்படிங்கிற ஒரு வெறுப்பு வரலாம். அதனால் ஒரு வெளியில் போய் சாப்பிட்றது சகஜம், அது தப்பு கிடையாது. ஆனாலும் அதை வந்து தரமான ஒரு உணவு விடுதி நல்லா இருக்கான்னு பார்த்து சாப்பிட்றது நன்மை தரும். பெண்களால் இவர்களுக்கு இன்னைக்கு அனுகூலமான நல்ல பலன்கள் நிச்சயமாக நடக்க போகிறது. ஆக மொத்தம் இவர்களுக்கு 70% நல்ல பலன்களை நிச்சயமாக சொல்ல முடியும். கடகராசிக்கு அதிபதியே சந்திரன் தான். அந்த சந்திரன் வந்து இவங்களுக்கு 11ஆம் வீட்டில் உட்கார்றாரு. எவ்வளோ அருமையான காம்பினேஷன் பாருங்க. 11ஆம் வீட்டில் உட்காரும்போது லாபம் லாபம் லாபம், எல்லாத்துலேயுமே லாபம் தான். செய்தொழில் வியாபாரத்தில் லாபம், கடன் கொடுத்து வாங்குறதுல லாபம், வட்டி தொழில் பண்ணுறவங்களுக்கு லாபம், ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவங்களுக்கு நல்ல லாபம். அவ்வளோ அருமையான நல்ல லாபத்தை தரக்கூடிய அருமையான நாள். உறவினர்கள் நண்பர்கள்லாம் சேர்க்கை இருக்கும். அவங்களாம் வீட்டுக்கு வருவாங்க, அவங்களோட சேர்ந்து நீங்கள் வெளியில் போவீங்க. ஆக மொத்தம் இன்னைக்கு மன மகிழ்ச்சி இருக்கக்கூடிய நாள். கடகராசியே வந்து பார்த்தீங்கன்னா கடல் கடந்து போகக்கூடிய வாய்ப்புகளை தரக்கூடிய ராசி. அதனால இவங்களுக்கு வந்து வெளிநாடு போகிறதுக்கு உண்டான யோகங்கள் இன்றைய தினம் நல்ல செய்தியாக வந்து சேரப்போகிறது. இவங்களுக்கு வந்து புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் இந்த ராசியில் வருது. மன மகிழ்ச்சியாக இருக்கும், இசை ஆர்வம் அதிகரிக்கும், இந்த பாட்டு போட்டி, பேச்சு போட்டி இதிலெல்லாம் கலந்துக்கிட்டு பரிசு வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு இருக்கும். அடுத்ததான் பூச நட்சத்திரம் 4 பாதமும் இதில் தான் வருது. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பூச நட்சத்திரக்காரர்கள் இங்கே ரொம்ப சிக்கனமாக இருக்கணும். கருமின்னு சொன்னால் சொல்லிட்டு போகிறோம், அதை பற்றி கவலைப்படாதீங்க. கருமின்னு சொன்னால் அதனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அந்த மாதிரி கருமித்தனமாக இருக்கிறது உங்களுடைய பணத்துக்கு மிக பாதுகாப்பு. அடுத்து ஆயில நட்சத்திரம். ஆயில நட்சத்திரம் 4 பாதமும் இதில் தான் இருக்கு. வெளியூர் பயணங்கள் அமையும். இதே ராசியிலே வந்து ஆயில நட்சத்திரம் 4 பாதமும் விண்ணப்படாத நட்சத்திரம் இருக்கு. இது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆயில நட்சத்திரக்காரங்களுக்கு திடீர் வெளியூர் பயணம் போகிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு. அது அலுவலகத்தில் இருக்கலாம் அல்லது குடும்பத்தில் இருக்கலாம். இந்த மாதிரியான வெளியூர் பயணம் வந்தால் ஒத்துக்குங்க, அது உங்களுக்கு லாபகரமாகவே அமையும். வீண் அலைச்சல் கொஞ்சம் இருக்கும் சார். பயணம் போகிறதுனால வீண் அலைச்சல் இருக்கும். அதனால அந்த அலைச்சலை நீங்கள் இன்னைக்கு கொஞ்சம் சமாளித்து தான் ஆகணும். ஆக மொத்தம் 65லேருந்து 70% நன்மைகளை இன்று எதிர்பார்க்கலாம். சிம்மராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திரன். சந்திரன் 10ல் வரும்போது பார்த்தீங்கன்னா தொழில் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் அதிகமாக இருக்கும்.
தொழில் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள்லாம் என்ன சொன்னா, புது தொழில் ஆரம்பிக்கிறது, இருக்க தொழிலை விரிவுபடுத்துறது, வேற இடத்துக்கு மாத்துறது, இப்படி அருமையான பல நல்ல உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு ஐடியாஸ் வந்துகிட்டே இருக்கும். உங்களுடைய அந்த ஆலோசனைகளை கேட்டு நடக்கக்கூடிய நிறுவனங்கள் மிக அருமையான நல்ல முன்னேற்றங்களை காணும். ஆனா அது உங்களுக்கு எந்த அளவுல பயன்பெறும்னு எனக்கு தெரியாது. இந்த ராசியில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்களுக்கு 4 பாதமும் இதே ராசியில் இருக்கு. இவங்களுக்கு கொஞ்சம் இன்னைக்கு சரியில்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா பணத்தால் சில பிரச்சனைகள் வரலாம். பணமடை அதாவது கையில காசு இல்லை சார், இதெல்லாம் ப்ராப்ளமா இருக்கு அப்படின்ற புலம்பல் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால பணத்தை தேடி வீண் அலைச்சல் போகக்கூடிய அதுக்காக போகக்கூடிய ஒரு அமைப்பு இன்னைக்கு இருக்கு. பூர நட்சத்திரம் 4 பாதமும் இதில் தான் இருக்கு. அது என்ன சார், ஒன்றும் இல்லை, உற்சாகமான நல்ல நாள், நல்லா இருப்பீங்க, வெளியே போயிட்டு வரீங்க, எல்லாம் கேளிக்கை வினோதங்கள் எல்லாம் இருப்பீங்க, சினிமா ட்ராமா எல்லாம் போவீங்க, அவ்வளோ ஒரு இதுக்கு போயிட்டு உணவு விடுதிகளுக்கு போயிட்டு அருமையாக சாப்பிட்டு நல்லா அருமையாக இந்த நாளை கழிப்பீங்க. ஆனால் என்னென்னா அடிப்படையில் இந்த ராசிக்காரர்கள் அதிகமான ஓய்வு எடுக்கிறது நல்லது. ரொம்ப நிறைய வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால் ஓய்வு எடுக்கிறது மிக நல்ல பலன்களை தரும். அடுத்தது உத்தர நட்சத்திரம் முதல் பாதம், அதுவும் சிம்மத்தில் தானே வருது. இதுல என்ன பிரச்சனைனா, இவங்க வேலை செய்யற இடத்துல அல்லது பள்ளி கல்வி நிறுவனத்துல எங்க இருந்தாலும் இவர்களை சுத்தி ஒரு பேட் வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கும். உத்தர நட்சத்திரக்காரர்கள் இப்போ அந்த மாதிரியான சந்தர்ப்பம், சதிச்செயல் நிறைய இருக்கும். எப்படி இவங்களை வீழ்த்தலாம், என்ன பண்ணா இவங்க சாய்வாங்க அப்படின்னு எதிரிகள் காத்துட்டு இருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அதுக்கு தகுந்த நடவடிக்கைகள் எடுத்துக்கிறது நல்லது. ஆமத்து சிம்மராசிக்காரர்களுக்கு 50% 60% நல்ல பலன்களை நிச்சயமா சொல்லலாம். கன்னி ராசிக்கு சந்திரன் 9ஆம் இடத்துல இருக்கு. 9ல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். அப்புறம் தேவையில்லாத நோய் பற்றி ஏதாவது நீங்களா கற்பனை பண்ணிக்கிட்டு அதுக்கான பயம் ஏற்படலாம். அல்லது நன்றி உணர்ச்சி, பாச உணர்ச்சி, எங்க அக்கா தங்க மேல நிறைய பாசம், அக்கா மாமா மேல ரொம்ப பாசம், இந்த மாதிரியான ஒரு பாச உணர்ச்சினால கட்டுப்பட்டு சில விஷயங்களை செய்ய வேண்டி வரலாம். நீங்களா செய்ய மாட்டீங்க, அவங்களுடைய கம்பல்ஷன்ல செய்ய வேண்டி வரலாம். கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்தர நட்சத்திரத்துக்கு 2, 3, 4 பாதங்கள் இன்னைக்கு அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு திருட்டு பயம் ஜாஸ்தி இருக்கும். ஏதாவது பயணங்கள் போவீங்க, விலையுயர்ந்த பொருட்கள் ஏதாவது கொஞ்சம் திருடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிகமான பணம் கொண்டு போனீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய முக்கியமான நாள். அஸ்த நட்சத்திரம் 4 பாதமும் இந்த கன்னிராசியில் தான் வருது. அஸ்த நட்சத்திரக்காரர்கள் அதிகமாக மற்றவர்களுக்கு உதவும் குணம் கொண்டவர்கள். இவங்க வேணாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அதை மாற்றவே முடியாது. என்ன பண்ணாலும் மாற மாட்டாங்க, அதிலே தான் நிற்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த விஷயத்து மேலே ஒரு பற்று பாசம் இருக்கும். வேணான்னு சொல்லிட்டோம், வேண்டாம், அப்படிதான் போவாங்க. அப்படிப்பட்ட இவங்களுக்கு இன்னைக்கு சாப்பாடு சரியாக கிடைக்காது. சாப்பாடு இல்லாமல் லேட்டாக தான், சரியான உணவு இல்லாமல் இவர்கள் இன்னைக்கு கொஞ்சம் தவிக்க வேண்டி வரலாம். அதே சமயம் இவர்கள் நம்பின ரொம்ப பிரபல்யமான ஆட்கள் இவங்களுக்கு உதவுவாங்களான்னா இன்னைக்கு இல்லை. அவங்களால பிரச்சனைகள் தான் வரும். அடுத்தது சித்திரை 1, 2 பாதம். இவங்களுக்கு புதிய நண்பர்கள் சேருவாங்க. முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். கன்னிராசிக்காரர்களுக்கு நன்மையான பலன்கள் 50% மட்டுமே சொல்ல முடியும். துளாராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். 8ஆம் இடத்துல சந்திரன். 8ஆம் இடத்துல சந்திரன் வந்துட்டு சந்திராஷ்டமம். வெள்ள தெருவில் போகலாமா, ஏதாவது பிரச்சனையா? ஒரு பிரச்சனையும் கிடையாது சார். உங்களுடைய அஸ் யூஷுவல் ஒர்க்கை நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் ஒரு சிலருக்கு தான் சொல்றேன், விஷ பயம் இருக்கலாம். நம்ம சாப்பிட்டுட்டோமே, இது ஃபுட் பாய்சன் ஆகிடுமோ, அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இன்னைக்கு இருக்கலாம். வேறு சிலருக்கு பார்த்தீங்கன்னா துக்கம் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படலாம். வீண் கலகங்கள் உங்களை சுற்றி ஏற்படலாம். உங்களை சுற்றி மறைமுக எதிரிகள் ஜாஸ்தி இருப்பாங்க. துளாராசிக்காரர்கள் 100% நல்ல மனம் கொண்ட நபர்கள். அவர்களுக்கு எதிரிகள் இருப்பது சர்வசாதாரணம். அவர்களால் உங்களுடைய தொழில், வியாபாரம், குடும்பம் இதில் கலகங்கள் ஏற்படுத்த உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு.
இதில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதங்களுக்கு இன்னைக்கு அதிகாரிகளின் ஆதரவு உண்டு. அவர்கள் பாராட்டை இன்னைக்கு நீங்கள் பெறுவீங்க. ஏதோ நீங்கள் வேலை நல்லா பண்ணியிருப்பீங்களான்றது அவங்க கூப்பிட்டு பாராட்டுவாங்க. ப்ரமோஷன், சேலரியில் ஹைக்கு, இதெல்லாம் வந்து நல்ல செய்திகளாக உங்களுக்கு வந்து சேரப்போகிறது. சுவாதி நட்சத்திரம் 4 பாதங்களும் இதில் தான் இருக்குது. அது ராகுவோட நட்சத்திரம். அது நல்லா உழைக்கக்கூடிய நட்சத்திரம். சுப செய்திகள் வந்து சேரப்போகிறது. அந்த நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல செய்திகள், திருமண செய்திகள், புத்திரபாகிய செய்தி, இந்த மாதிரி ஒரு அருமையான நல்ல செய்திகள் வரலாம். லாபம், செய்தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை இன்னைக்கு பார்க்க போகிறீங்க. விசாக நட்சத்திரம் 3 பாதங்கள், 1, 2, 3 பாதமும் துளாராசியில் தான் வருது. அது குருவோட நட்சத்திரம். அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரக்காரர்கள் அறிவு ஜீபிகள்னு சொல்லலாம். என்சைக்ளோபீடியாவே அவங்க தான். அவ்வளோ அருமையான ஒரு அறிவாளிகளுக்கு வந்து இன்னைக்கு விருந்து, கேளிக்கை, இந்த மாதிரியான ஒரு நல்ல அமைப்பு காணப்படுது. தன லாபம், எந்த காரியத்தை தொட்டாலும் இன்னைக்கு வெற்றி சார். பணம் அதிகமாக வரும். செய்தொழில் வியாபாரத்தில் உங்களுடைய கைதான் ஓங்கி இருக்கும். அப்படிப்பட்ட உங்களுக்கு வந்து இன்னைக்கு 70% நல்ல பலன்களை சொல்லலாம். இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் வந்து ரொம்ப அருமையான குணம் கொண்டவர்கள், நேர்மையாளர்கள். ஒரு பொருளை தரேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா தருவாங்க. தரமாட்டேன், முடியாது, என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கடவுளே வந்தாலும் மாற்றிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட குணம் கொண்ட இவர்களுக்கு வந்து இன்னைக்கு சந்திரன் 7ஆம் இடத்துல இருக்காரு. 7ஆம் இடத்துல சந்திரன் தான் என்ன, திருமண முயற்சிகள் கைகூடும், காதல் முயற்சிகள் கைகூடும். ப்ரப்போஸ் பண்ணோம், இன்னைக்கு சொல்லணும்னா தைரியமாக போய் சொல்லுங்கள், சக்ஸஸ் ஆகும். உங்களுடைய காதல், அந்த லவ்ங்கிறது தரமானதாகவும் உண்மையானதாகவும் இருந்தால் அதை கடவுள் அருளால் இந்த நாளில் வந்து கைகூடும் அப்படின்னு சொல்லலாம். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்கவங்களுக்கு வந்து இன்னைக்கு பிரயாணங்கள், திடீர் பயணங்கள் ஏற்படும். திடீர் பயணங்களால் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பிடிக்கல சார், நான் போக மாட்டேன் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டம். அதனால் அந்த பயணங்களை வந்து வெற்றிகரமாக இன்னைக்கு செஞ்சு முடிக்கிறது உங்களுடைய கடமை. அடுத்தது அனுஷ நட்சத்திரம். அனுஷ நட்சத்திரம் 4 பாதமும் பின்னமே இல்லாமல் விருச்சிக ராசியில் இருக்குது. அனுஷ நட்சத்திரக்காரர்கள் வந்து நிறைய பேர் ஜட்ஜஸ் இருக்காங்க. எப்போவுமே ஒரு பிரச்சனைன்னா கடைசி வார்த்தை வந்து அனுஷ நட்சத்திரக்காரங்களை தான் இருக்கும். அது பேர் சண்டை போடுறாங்க சார், அங்கே வந்து தீர்ப்பு சொல்லியப்பா இது இவ்வளோதான், இப்படிதான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அப்படிப்பட்ட குணங்கள் கொண்ட இவங்களுக்கு இன்னைக்கு வீட்டு சாப்பாடு வெறுத்து போயிடும். எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சண்டை போடுவாங்களோ மனத்தாங்களோ அது தெரியாது. வெளியில் போய் சாப்பிடுவாங்க, வெளி சாப்பாடு. ஆனால் அதையும் நான் வந்து தப்பு சொல்கிறதுக்கு இல்லை. அதை வந்து தரமான உணவு விடுதியாக பார்த்து நல்லதாக பார்த்து சாப்பிடுங்க. கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரம் 4 பாதமும் இதில் தான் வருது. இதனால் என்ன அவங்களுக்கு இன்னைக்கு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலை சம்மந்தப்பட்ட நோய் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, பின் தலை வலிக்கு சார், முன் தலை வலிக்குது, இந்த முடியெல்லாம் கொட்டுது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்ததுன்னா தயவு செய்து தக்க மருத்துவர்களை பார்த்து மருந்து எடுத்துக்குங்க. ஆக மொத்தம் இன்றைக்கு 60% நற்பலன்களை விருச்சிக ராசிக்காரர்களை எதிர்பார்க்கலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு. அந்த குரு அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன். அந்த குருக்கு பிரகஸ்பதி ஸ்தானம் கொடுத்ததே திருச்செந்தூர் முருகப்பெருமான் தான். அதனால நேரடியாக வந்து நீங்கள் முருகப்பெருமான தரிசனம், திருச்செந்தூர் போய் முருகப்பெருமான தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் செய்தொழில் வியாபாரத்தில் நம்பர் 1 வரலாம். சத்தியம், நிஜமாக நடக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசிக்காரர்களுக்கு அருள் தரும் தெய்வமே திருச்செந்தூர் முருகன், சுவாமிமலை முருகன், இந்த மாதிரி முருகன் தான். அப்படிப்பட்ட நல்ல குணங்கள் கொண்ட இவங்களுக்கு 6ஆம் இடத்துல சந்திரன். 6ஆம் இடத்துல சந்திரன் இருந்தால் வியாதிகள் தீரும். இது வரைக்கும் ஏதாவது ஒரு வியாதியில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய வியாதி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதுவே அந்த 6ஆம் இடமே வந்து ருணரோக சத்துருஸ்தானம் சார். அதனால் மறைமுக எதிரிகள் இல்லாமல் போவாங்க. கடன் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இப்படிப்பட்ட நல்ல அமைப்பு இவங்களுக்கு இன்னைக்கு நடக்க போகிறது. இவங்களுடைய முக்கியமான இந்த தனுசு ராசியிலே முக்கியமான நட்சத்திரம்னு சொல்கிறது மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரமும் போராட நட்சத்திரம், இந்த 2 நட்சத்திரமும் திருமண தடைகளை பாமரர்களால் கொண்டு வரப்படுகிறது. பாமரர்கள் தான் சொல்லுவேன். இதை வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு பொண்ணு தர மாட்டேன், பொண்ணு எடுக்க மாட்டேன்னு சொல்கிறவங்கள பாமரர்கள் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதே மாதிரி பூராட நட்சத்திரம் வந்து நூலாடாது அப்படின்னு சொல்லுவாங்க.
நூல் என்பது புத்தகம். அந்த பொண்ணு வந்து நல்ல படிப்பாளியா இருப்போம். அதெல்லாம் புஸ்தகத்தை வச்சு படிக்காது. அது வந்து நூல் ஆடாது. அவ கையில நூல் வச்சிருக்க மாட்டா. அப்படி ஸ்கூல்ல வந்து காலேஜில் வந்து அப்படி போர்டை பார்க்குறதோட சரி. அப்படியே திருப்பி எடுக்கக்கூடிய நல்ல அறிவார்ந்தமான அந்த பிள்ளைங்களை வந்து மூலம் பூராடம் சொல்லி திருமண தடை ஏற்படுத்திட்டாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. மூல நட்சத்திரத்துக்கு இன்னைக்கு வந்து வீண் சண்டை, மனஸ்தாபம் இதெல்லாம் தேடி வரலாம். பூராட நட்சத்திரத்துக்கு வந்து ரொம்ப அருமையான நல்ல நாள். தன லாபம் அதிகமாக இருக்க போகிறது. ஆதரவற்றவர்களுக்கும் அனாதைகளுக்கும் அங்கஹீனம் அதாவது ஊனமுற்றவர்களுக்கும் இன்றைக்கி நீங்கள் நிறைய உதவிகள் செய்வீங்க. செஞ்சு அதனால மனஸ்தாந்தி அடைவீங்க. உத்திராட நட்சத்திரம் முதல் பாதம். இவங்களுக்கு வந்து இன்றைக்கி காரிய தடை தாமதங்கள் ஏற்படலாம். ஆக மொத்தம் இவர்களுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி 70% நல்ல பலன்களை சொல்லலாம். இந்த மகர ராசிக்காரர்கள் வந்து எப்பவுமே ஏதாவது ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கற்பனை வளம் மிகுந்தவர்கள். வாழ்க்கையே வந்து ஏதாவது ஒரு விஷயம் சொன்னோடனே அது சம்மந்தமாக கற்பனை பண்ண ஆரம்பிச்சோம். கற்பனை வளம் ஏன் சார் அப்படின்னா, திருவோண நட்சத்திரம் மையமாக வருது. 4 பாதம் பின்னம் இல்லாமல் வருது. அது சந்திரனோட நட்சத்திரம். அதனால அப்படிப்பட்ட இந்த குணம் கொண்ட இவர்களுக்கு சந்திரன் 5ஆம் இடத்துல இருக்கு. 5ஆம் இடத்துல சந்திரன் இருந்தால் கொஞ்சம் சிரமமான பலன்கள் தான். காரியத்தில் சரியான பலன்கள் கிடைக்கிறது, வெற்றி கிடைக்கிறது கஷ்டமாக போயிடும். அதேமையும் ஜென்ரலாகவே 5ஆம் இடம்ன்றது வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு உண்டான இடம். அந்த இடம் வந்து உங்களுக்கு பூர்வ புண்ணியத்தில் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பலன்களை கொண்டு சேர்க்கும். மகரத்தாருக்கு வந்து இப்போ 7 நாட்டு சனியில் பாத சனி நடக்குது. பாத சனி நடக்கிறதுனால இவருடைய முயற்சிகள் கொஞ்சம் தள்ளி போடலாம், தள்ளி போகும். ஆனால் குரு ரொம்ப அருமையான இடத்துல இருக்கார். 5ஆம் இடத்துல இருக்க குரு வந்து பஞ்சமெல்லாம் பறந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சமே இருக்காது. உத்திராடம் 2, 3, 4 பாதத்தில் வந்து இவங்களுக்கு இன்றைக்கி திடீர் பிரயாணங்கள் ஏற்படும். அந்த பயணத்தால் நல்ல அருமையான வெற்றிகள் ஏற்படும், அனுகூலங்கள் ஏற்படும், முன்னேற்றங்கள் நிச்சயமாக உண்டு. திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு வீண் மனக்கலக்கங்கள் ஏற்படும். தேவையில்லாத இவங்களே வந்து எதையாவது ஒன்று நினச்சிக்க வேண்டியது. அதனால் இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்னு நினைக்க வேண்டியது. அப்போது இன்றைய பலன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, மகான்கள் தரிசனம், அரிஷ்டானங்களுக்கு போயிட்டு வருது. இதெல்லாம் வந்து அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு விசித்திரமாக சில காட்சிகள்லாம் தோன்றும். உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான நல்ல நாள். அவருடைய நட்சத்திரம் 1, 2 பாதங்கள். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப அருமையான பலன்களை சொல்லலாம். காரிய சாதனை, மற்றவங்களால் முடிக்க முடியாத சாதனையெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க. இன்றைக்கி அனைத்து காரியங்கள், தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையும். எல்லாமே நல்ல செய்திகளாக வந்து சேரும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான நல்ல நாள். இவங்களுக்கு வந்து 65% நல்ல பலன்களை நிச்சயமாக சொல்ல முடியும். அடுத்தது நம்ம பார்க்க போகிற ராசி கும்பராசி. கும்பராசி வந்து ரொம்ப ரிசர்வ் டைப் உள்ள ஒரு ராசி. இதில் இருக்கவங்க டக்குன்னு யாரோடவும் பழக மாட்டாங்க. பழகினாங்க அப்படின்னா அவங்கள டக்குன்னு மறக்கவும் மாட்டாங்க, மாற்றவும் மாட்டாங்க. வேறு புது நண்பர்கள் யாரும் அங்கே சேரவும் முடியாது. அப்படிப்பட்ட குணம் கொண்ட இவங்களுக்கு சந்திரன் வந்து இன்றைக்கி 4ஆம் இடத்துல இருக்குது. 4ஆம் இடத்துல சந்திரன் இருந்தால் அது அர்த்தாஷ்டம சந்திரன்னு சொல்லுவோம். அஷ்டம சந்திரன் வந்து சந்திராஷ்டமம். அர்த்தாஷ்டம சந்திரன் 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது குழப்பங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி பாதிக்கு பாதி வரும். ஆனால் இவங்களுக்கு வந்து இந்த 4ஆம் இடத்து சந்திரனால் தண்ணியால் கண்டம், அதாவது சாப்பிட்ற தண்ணியில் பிரச்சனை வரலாம். ஏதோ ஒரு வகையில் தண்ணியில் அந்த குடிக்கிற தண்ணியில் வந்து பிரச்சனை வரலாம். இப்போ எல்லா இடத்துலையும் வெள்ளம் வந்துகிட்டு இருக்கு. அதனால் தண்ணியில் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான நாளாக இருக்குது. அதே சமயம் வந்து உறவினர் வகையில் மருத்துவ செலவுகள் இன்றைக்கி வரலாம். அவங்களுக்காக நீங்கள் வந்து பே பண்ண வேண்டிய வரவும். அதே மாதிரி இன்னொன்று வந்து கையில் இருக்க காசு கரையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இவங்களுக்கு வந்து அவிட்ட நட்சத்திரம் 3, 4 பாதங்கள் கும்பராசியில் வருது. இவங்களுக்கு அதிகாரிகளால் நன்மை ஏற்பட போகிறது. ரொம்ப அருமையான நல்ல விஷயம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்கும். அவர்களால் நல்ல முன்னேற்றத்திற்கு உண்டான வழிவகைகள் உங்களுக்கு தெரிய வரும். சதய நட்சத்திரம். சதய நட்சத்திரம் வந்து ராகுவோட நட்சத்திரம். அது வந்து வேலை செய்கிறதுக்கு அஞ்சாத நட்சத்திரம். எல்லாத்துலேயுமே வந்து குறுக்கு வழி இது செலக்ட் பண்ணி போகிறதே வந்து குறுக்கு வழியில் போகிறதுக்கு உண்டான எல்லா வகையான வழியும் அதுக்கு தெரியும். அப்படிப்பட்ட அந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வந்து நல்ல அருமையான நாளாக அமையிறது.
இதில் வந்து விருந்து உபசாரணை எல்லாமே உண்டு. கேளிக்கைகளை ஈடுபடுவாங்க. அவ்வளோ அருமையான நாள். ரொம்பவும் வந்து இவங்களுடைய ஆலோசனைகள் வந்து மதிக்கப்படும். புதுசு புதுசாக இவங்க செய்தொழில் வியாபாரத்தில் காட்டக்கூடிய எல்லா ஒரு புது உத்திகளும் நல்ல பலன்களை தரப்போகிற நல்ல நாள். வியாபாரத்தில் அமோகமான நல்ல லாபம் கிடைக்க போகிறது. அடுத்ததாக வந்து புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் இந்த கும்பராசியில் வருது. ரொம்ப அருமையான நாள், உன்னதமான நாள்னு சொல்லலாம். தன லாபம் ரொம்ப அதிகமாக இருக்க போகிறது. உறவினர்கள், நண்பர்கள் வீட்டுக்கு வருவாங்க. அவங்களோட நீங்கள் வந்து சாப்பிட்டு அவங்களோட போயிட்டு வெளியில் சுற்றிட்டு பணத்தெல்லாம் நிறைய செலவு பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட வருவீங்க. அதனால் எதுக்கு சொல்ல வரேன்னா, சிக்கனமாக இருக்க வேண்டிய உன்னதமான நாள் இன்னைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு மொத்தமாகவே வந்து 75% நல்ல பலன்களை சொல்ல முடியும். மீனராசிக்காரர்கள் வந்து அதி புத்திசாலிகளாகவும் இருப்பாங்க. அடுத்தவங்களுக்கு போதிக்கக்கூடிய தன்மையில் இருப்பாங்க. நல்லதோ கெட்டதோ இவங்க வந்து எடுத்து அழகாக பேசுவாங்க, அழகாக சொல்லி கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட இவங்களுக்கு வந்து இன்னைக்கு 3ஆம் இடத்துல சந்திரன். சந்திரன் 3ல் இருக்கும்போது அதிகமான மன தைரியம் உண்டாகும். சகோதர வழியில நன்மைகள் உண்டாகும். இது வரைக்கும் சகோதர சகோதரர்கிட்ட வந்து எதுவும் பிரச்சனை இருந்தால் இன்னைக்கு பேசி தீர்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நாள். இது பெண்களால் நல்ல அனுகூலமான நல்ல பலன்கள் உண்டு. வஸ்திர லாபம், புதுசாக நகை வாங்குறது, துணி வாங்குறது எல்லாம் வந்து இன்னைக்கு வந்து மிக அருமையாக நடக்க போகிறது. இப்படிப்பட்ட இவங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம், 4ஆம் பாதம். மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அமக்கலமான ஒரு ஆனந்தமான ஒரு நாளாக இன்னைக்கு இவங்களுக்கு அமையுது. இசையில் நல்ல ஆர்வம் உண்டு. அதனால் வந்து இசை போட்டிகள் எல்லாம் கலந்துப்பாங்க. உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம். உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் வந்து வீண் செலவாகலாம். அந்த வீண் செலவை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும், பார்த்துக்குங்க. அடுத்தது வந்து அந்த பணம் லாஸ் ஏற்படுறத வந்து தவிர்க்க முடியாது இவங்களால. அதனால மீனராசிக்காரர்கள் கொஞ்சம் கருமீன் கூட சொல்லலாம். செலவு பண்ணுறதுல கொஞ்சம் நிதானமாக தான் பண்ணுவாங்க. பணம் செலவாகிறதுனால மனக்கலக்கம் ஏற்படும். தேவையில்லாத எல்லாம் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான மனக்கலக்கங்கள் ஏற்படக்கூடிய நாள். ரேவதி நட்சத்திரம் இவங்களுக்கு வந்து இன்னைக்கு ஹெல்த்தில் வந்து ரொம்பவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய நாள். தலை சம்மந்தப்பட்ட இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல அடிபடலாம். அல்லது தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் தகுந்த மருத்துவரை பார்த்து மருந்து எடுத்துக்கிறது நல்லது. ஆக மொத்தம் இன்றைய நாள் இவங்களுக்கு வந்து 60% நல்ல பலன்களை தரக்கூடிய உன்னதமான நாளாக அமையும். இதுவரை 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.